வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் வந்துருக்கிறது 0 லக்ஷ்மி. சுவாமி விஜயா உங்கள் மனசில் எவ்வளோ ஆட்கொண்டாரோ, நிறைய கேரக்டர் அது மாதிரி பண்ணியிருக்கார். சூர்யாவா நிறைய பண்ணியிருக்கார். அந்த மாதிரி மீண்டும் அவருடைய இன்னொரு புதிய பயணம், புதிய பெயர் அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிரஞ்சீவி, உண்மையுமே தெலுங்குல சிரஞ்சீவி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பேரில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், விஜய் அப்படிங்கிறது நம்மளுடைய இளைய தளபதி, அவர் தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஃபஸ்ட்டு விஜய்ங்கும் போது. நான் கேள்விப்படும்போது அப்படி தான் நினச்சேன். அதே மாதிரி அங்கேயும் சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு நேம் அப்படிங்கும்போது அவருக்கு இன்னும் ஒரு கூடுதலான விஷயம். ஆல்ரெடி பாருங்கள், சூர்யா அந்த இதுவுமே ஒரு ஹீரோவுடைய நேம் தான் இல்லையா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தொடர்ந்து அவருக்கு அந்த ஹீரோவுடைய நேம்ஸ், அதாவது வெள்ளித்திரையில் இருக்க ஒரு பெரிய பிரபலமான பெரிய ஹிட் கொடுக்குற ஹீரோவுடைய பெயர் வந்து தொடர்ந்து அவருக்கு வருது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கு இசட்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, ஜீ தெலுங்கு பற்றி அவர் பேசுனது அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக அவர் நேற்று அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தாரு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது எக்ஸைட்டடாக இருப்பாங்க. நம்ம ஃபேன்ஸை பொறுத்தவரையில் அப்படிங்கும்போது நாங்கள் விற்காம விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தெளிவாக இருந்தாலும், சுவாமிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த சீரியல் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க தொடர்ந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் இங்கே அப்படிங்கும்போது முக்கியமான சில அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா விகா ஃபேன்ஸ் வந்து நான் ஹர்ட் பண்ண அதிகம் விரும்பல. பட் இருந்தாலும் சுவாமி ஃபேன்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் முக்கியமான இது மாதிரியான நேம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆட்டோ விஜயசாந்தியில் ஹீரோயின் நம்ம வர்ஷினி, அவங்களும் நான் அந்த விஜயசாந்தி அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஹோப் இன்னைக்கெல்லாம் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீரியலில் அங்கே எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. தமிழ்லேருந்து அங்கே கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஹீரோயின் ஆட்டோலாம் ஓட்டுறாங்க, அதனால் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இங்கே கொஞ்சம் ஹீரோ லேட்டாக தான் என்ட்ரி கொடுப்பார், அப்படி தான் என் ஞாபகம் இருக்குது. அப்படி தான். பட் அங்கே எப்படிங்கிறது தெரில. பட் பேக் டு பேக் அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரோட பயணம் வெள்ளித்திரையை நோக்கி அப்படிங்கும்போது எல்லா லாங்குவேஜும் கவர் பண்ணுறது அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். நல்ல மூவ் இது உண்மையுமே ஒரு ஆக்டராக. ஸோ வெள்ளித்திரையில் இப்போது விகா ஃபேன்ஸ் ஒரு சந்தோஷம் அடைவீங்கள, அதே மாதிரி அவரோட இன்னொரு ப்ராஜெக்ட், அதுக்கு நீங்கள் சந்தோஷம் அடைங்க. நிச்சயமாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஓகே, பட் அவங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களுக்கும் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும்ல, அதுதான் முக்கியமான விஷயம். புரிதல் வாழ்க்கையில் எப்பயுமே வேணுங்க. ஒரே இதுலேயே இருக்க முடியாது இல்லையா, லைஃப்ங்கிறது மூவ் ஆகணும். பட் விகா நம்மளுடைய க்ளோஸ் டு ஹார்ட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, ஒரு புரிதலுக்கு. ஸோ கண்டிப்பாக முக்கியமான அப்டேட் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஃபேன்ஸை நான் ஹர்ட் பண்ண விரும்பல. நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோ கூட வர்ஷினி ஃபோட்டோ வச்சா கூட இன்னும் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க. புரியுது, அதுதானே அன்பு. சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.